Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஆதாபுல் ஜனாசா, ஜனாசாவின் ஒழுங்குகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அல்லாஹுடைய மார்க்கத்தை நமக்கு தந்து இந்த மார்க்கத்தின்படி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய வேதத்தை அல்லாஹுடைய தூதரை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில், அவர்கள் காட்டி தந்த அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லா செய்திகளையும் நமக்கு தூதரின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஜனாசாவில் நாம் செய்யக்கூடிய ஒழுங்குகள். ஏன்னா இன்றைக்கி ஜனாசா அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், அந்த ஜனாசாவில் தான் இன்றைக்கி நிறைய மார்க்கத்துக்கு எதிரான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லா வீடுகள்லையும் இன்றைக்கி நம்ம பொதுவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் எந்த மாதிரியான ஒழுங்குகளை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏராளமான ஆதாபுகள் ஒழுங்குகள் அதில் இருக்கிறது. ஜனாசாங்கிற பெயரில், துக்கம் என்ற பெயரில் மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறுவதோ மார்க்கத்தில் கூடுதல் குறைவாக செய்வது என்பது நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லீமின் மூலமாகவும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் என்பதற்கான ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு சொல்கின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிலே மரணித்தவர்களுக்கு நீங்கள் தல்கீன் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒருவர் மரண தருவாயில் இருக்கிறார் என்று சொன்னால், நாம் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்னவென்று சொன்னால், நாம் அவருக்கு அருகாமையிலே சென்று இந்த கலிமாவை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கோம், தூண்டப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, எவருடைய கடைசி பேச்சு இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு இருக்கிறாரோ அவர் சுவனம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ கடைசி தருணத்தில் நாம் கலிமா சொல்வது என்பது நம்முடைய இஷ்டத்தில் இல்லை. அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம் ஏற்படக்கூடிய ஒன்று. அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கு அருகாமையில் இருக்கிறோம், இறுதி கட்டத்தில் அவர் சக்கராத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கலிமாவை சொல்லி கொடுத்து, நாம் சொல்வதின் மூலமாக அவர் கலிமாவை சொல்லிவிட்டார், அதை ஞாபகப்படுத்தி கொடுத்து அவர் கலிமாவை சொல்லிவிட்டார் என்று சொன்னால்
அல்லாஹ் அவருக்கு உயர்வான அந்த சொர்க்கத்தை அவருக்கு பரிசாக தருகிறான் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிலே இறக்கக்கூடியவர்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பல பேர் என்ன செய்கிறோம், இதை மறந்து விடுகிறோம். கடைசி நேரத்தில் அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, நல்லா தெரியுது நமக்கு கடைசி நேரம் அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தில் அவர்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும், இந்த கலிமாவை சொல்கின்ற பொழுது, ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நாடினால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கு நாம் காரணமாக என்ன செய்கிறோம், ஆகிவிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு இதற்கு மாற்றமாக இந்த தல்கீன், இந்த லக்கீனு என்ற வார்த்தையை வைத்து தான் தல்கீன் என்பது எதற்கு வந்து விட்டது என்று சொன்னால், ஒருவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்து அவருடைய கபருக்கு முன்னாடி தலைமாட்டில் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, தல்கீன் என்ற பெயரில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். பொதுவாக எல்லா ஊர்களையும் நடக்கும். இறந்த பிறகு அடக்கி அவருக்கு எதை செய்யணுமோ அதை செய்கிறதில்லை. அவரை அடக்கிட்டு அவருடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரியாக உன்னிடத்தில் வானவர்கள் வருவார்கள், வந்து கேள்வி கேட்பாங்க, மன் ரப்புக்க ஒமாதீனுக்க ஒமன் நபியுக்க என்று உன்னிடத்தில் கேள்வி கேட்பார்கள் என்று ஞாபகப்படுத்தி காமிக்கிறாங்க. அப்போ இப்படி ஞாபகப்படுத்தி காண்பிப்பது தான் நபி வழி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபித்தோழர்களுக்கும் இது கட்டாயமாக ஆக்கியிருப்பாங்க. நீங்கள் ஓதுங்க, அவரை அடக்கம் செய்துவிட்டு அவர் கபரில் அவர்களுக்கு விசாரிக்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டிருக்கணும். எந்த ஒரு நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தல்கீன் என்ற பெயரில் ஓதவில்லை. அப்போ இன்றைக்கி தல்கீன் என்று என்ன செய்கிறாங்க, கபருஸ்தானில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களில் இது ஒரு அனாச்சாரம். அப்போ தல்கீன் என்று சொன்னால் இறக்கக்கூடியவர்கள் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தைரியமாக அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நாம் இந்த கலிமாவை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு அந்த கலிமாவை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதற்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் நினைச்சாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்ததாக ஜனாசாவுக்கு நாம் செய்யக்கூடிய ஆதாபுகள் என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அவருடைய கண்கள் திறந்திருக்கும், ஜனாசாவினுடைய கண்கள் திறந்திருக்கும். அந்த கண்களை மூடி அதுக்கு முறையாக செய்யக்கூடிய அந்த வேலையை நம்ம என்ன செய்யணுங்க, செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அபூ சலமா இறந்து விடுகிறார். இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து பார்க்கிறார்கள். அவர் இறந்தது அவருடைய குடும்பத்தாருக்கு தெரியல. அப்போ அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து அவரை பார்க்கிறார்கள். அவர் இறந்து விட்டார். அவருடைய கண்களை மூடி சொன்னார்கள், இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர். ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ரூஹ் கண் வழியாகத்தான் செல்கிறது, கால் வழியாக போகிறதில்ல. அவருடைய உயிர் கண் வழியாகத்தான் நினைச்சது போகிறது அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுதான் கண்ணை மூடி விட்டாங்க. அப்போ தான் அந்த குடும்பத்துக்கே தெரியுது, அபூ சலமா ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்துக்கு தெரிகிறது இவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அடுத்து லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பி கைர். இந்த மாதிரியாக இறப்பவருடைய இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஹைரை தவிர வேறு எதையும் கொண்டு துஆ செய்யாதீங்க. அவர் நல்லவரோ கெட்டவரோ, உங்களுக்கு அநியாயம் செய்தவரோ உங்களுக்கு நன்மை செய்தவரோ, அவருக்கு நீங்கள் துஆ செய்கின்ற பொழுது நல்லதை கொண்டு துஆ செய்யுங்கள். ஃபைன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன். ஏனென்று சொன்னால் வானவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆமீன் சொல்கிறார்கள். எனவே அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் இறக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்தவர்களை பார்த்து தீய வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து அந்த அபூ சலமாவுக்கு துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம கஃபிர் லி அபீ சலமா வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வக்லிஃபஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி என்று துஆ செய்கிறாங்க. எப்போ ஜனாசாவை அடக்கம் செய்யலை, அடக்கம் செய்வதற்கு பொதுவாக நம்ம என்ன வழங்கி இருக்கிறோம், ஜனாசா இறந்த பிறகுதான் அவருக்கு தொழுகையில், அதுக்கு பிறகு அவரை கொண்டு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு துஆ செய்யுங்கிற மாத்திரம் இல்லை, அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாலே அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், துஆ செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறாங்க. அப்போ என்ன துஆவினுடைய பொருள் என்ன, இறைவா இந்த அபூ சலமாவுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, அவருக்கு நேர்வழி விட்டவர்களில் அவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக, தங்கி இருக்கக்கூடியவர்களில் அவருக்கு ஒரு பகரத்தை ஏற்படுத்துவாயாக. ஒரு சிறந்த சஹாபி,
அபு சலமாவுடைய வரலாறை படித்து பாருங்கள். ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அப்போ இருக்கக்கூடியவர்களில் அவருக்கு பகரமாக ஒருவரை ஏற்படுத்துவாயாக, இறைவா எங்களையும் அவரையும் மன்னிப்பாயாக, அவருடைய மண்ணறையை விசாலமாக ஆக்குவாயாக, அவருடைய மண்ணறையில் நீ ஒளியை நூறை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்ற அந்த செய்தியும் முஸ்லிம் என்ற அந்த நூலில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இறந்தவர்களுக்கு நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யணுங்க, துஆ செய்ய வேண்டும். கெட்ட வார்த்தைகளை கொண்டு துஆ செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த செய்தியும், இறக்கக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கண்களை மூடிவிடக்கூடிய அந்த வேலைகளையும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கோம். அடுத்ததாக இந்த இறப்பு என்பது ஒரு துக்கம்தான். இன்றைக்கி நிறைய மரணங்களை பார்க்குறோம். அகால மரணங்கள், திடீர் மரணங்கள், சிறுவயது மரணங்கள், எத்தனையோ மரணங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மரணங்களின் போது எவ்வளோ பெரிய நம்முடைய மனதை தாக்கக்கூடிய, நமக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் என்ன செய்யக்கூடாதுன்னா, மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி சில காரியங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடும். அது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பி தஅவல் ஜாஹிலியா. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். எவர் இந்த மாதிரியான நேரத்தில் கன்னங்களை அரைந்து கொண்டு தங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து கொண்டு ஜாஹிலியாவுடைய காலத்திலே ஒப்பாரி வைப்பதை போல் ஒப்பாரி வைக்கின்றார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அழுகலாம். இறந்த வீட்டில் நமக்கு விருப்பமான நெருங்கிய நண்பர்களோ உறவுகளோ சொந்தங்களோ பந்தங்களோ யாராக இருக்கட்டும், நெருங்கியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்கள் கண்ணீரை வெடிப்பதற்கு இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. கண்கள் கண்ணீரை வெடிக்கலாம், அதுக்கு தடை இல்லை. ஏன்னா அது இயற்கையான உண்டு, நம்முடைய சக்திக்கு மீறி நடக்கக்கூடிய உண்டு. அதே நேரத்தில் அந்த துக்கம் என்ற பெயரில் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் ஒப்பாரி வைத்தல் கூடாது, சத்தம் போட்டு அழுகக்கூடாது, அதே போல கன்னங்களை அடித்து கொள்ளக்கூடாது, அதே போல் நம்முடைய ஆடைகளை கிழித்து கொண்டு இந்த மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அது இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, அர்பஉ மின் உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா லா யத்ருகுஹுன்ன. என்னுடைய உம்மத்தில் ஜாஹிலியா காலத்தினுடைய அறியாமை காலத்தினுடைய பழக்கங்கள் 4 இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அல் ஃபக்ரு ஃபில் அஹ்சாப் ஒ தானு ஃபில் அன்சாப் ஒல் இஸ்திஸ்கா பின் நுஜூம் ஒன் நியாஹா. அதாவது குடும்பங்களை வைத்து பெருமை கொள்ளுதல். நான் யார் தெரியுமா, என்னுடைய குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், உயர்ந்த குடும்பம் என்று சொல்லி குடும்ப பாரம்பரியங்களை பெருமைகளை பேசி தெரியக்கூடியவர்கள். அதே போல் சில குடும்பத்தாரை குறை சொல்லக்கூடியவர்கள், அந்த குடும்பமா மோசமான குடும்பம் அவங்களா என்று சொல்லி குடும்பங்களுடைய பெயர்களை வைத்து அவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள். அடுத்ததாக 3ஆவதாக சொன்னார்கள், நட்சத்திரங்களை கொண்டு மலையை தேடக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரங்கள் இங்கே வந்துவிட்டது அங்கே வந்துவிட்டது என்று அல்லாஹுடைய கதரை மீறி அல்லாஹுடைய ஆற்றலை மீறி அதுக்கு தான் இது இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரியான மழை பெய்வதற்கான காரணங்களாக அவைகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளும் ஜாஹிலியாவுடைய காலத்து பழக்கம் என்று சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் இன்னைக்கும் இறந்த வீடுகளில் ஒப்பாரி வைக்கின்றார்களே இதுவும் ஜாஹிலியா காலத்துடைய பழக்கம், இதுவும் என்னுடைய உம்மத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த ஒப்பாரி வைத்தலுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? நம்ம துக்கம் தாங்காமல் ஒப்பாரி வச்சிடறோம், நம்மளால் அடக்க முடியல, துக்கம் தாழ முடியவில்லைங்கிறதுனால இந்த காரியத்தை செய்து விடுகிறோம் என்று சொன்னால் இதற்கு மறுமை நாளில் கடுமையான தண்டனை உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒருவர் இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறார், மார்க்கம் தெரியாமல் செய்துட்டாருனாலும் தௌபா செய்யணும். இறைவா நான் செய்த செயல் தவறான செயல் என்று தௌபா செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு மறுமை நாளில் எவ்வளோ பெரிய தண்டனை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், நீ சட்டையை கழிச்சதுனால, முகத்தை கன்னத்தில் அடித்ததுனால, ஒப்பாரி வச்சதுனால சொறி சிறங்குகள் நிறைந்த ஆடைகளை அவனுக்கு அணிவிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். சொறி சிறங்குகள், அந்த ஆடைகள் மறுமை நாளிலே அவர்களுக்கு தண்டனையாக அனுபவிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் முஸ்லிம் என்ற நூலில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒப்பாரி வைத்தல் கூடாது. அடுத்ததாக ஆதாபுகளில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்து விடுகிறார், நமக்கு நல்ல தெரியுது இவர் மார்க்கத்தை பணியவர், தர்கால கடந்தவர் அல்ல, இந்த மாதிரியாக கபர் வணக்கங்களை செய்தவர் அல்ல, ஷிர்கான வேலைகளை செய்தவர் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையாக பேணி நடக்கிறவர், நல்ல மனிதர், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடந்தவர், கொள்கையை பேணியவர் அப்படின்னு சொன்னால் அவருடைய மரணத்திற்கு நாம் எங்கிருந்தாலும் முடிந்த அளவுக்கு போய் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க, மாமின் மையத்தின் துஸல்லி அலைஹி உம்மத்து மினல் முஸ்லிமீன் யப்லுகூன மிஅத குல்லுஹும் யஷ்ஃபஊன லஹு இல்லா ஷுஃபிஅ ஃபீஹி. ஹதீஸில் 2 விதமாக வருகிறது. எந்த ஒரு முஸ்லீம் அவருக்கு ஜனாசா தொழக்கூடியவர்கள் 100 அப்படின்னு வருது, 40ன்னு வருது.
அந்த 40 நபர்களும் 100 நபர்களும் யாராக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை மாத்திரமே நம்பியவர்களாக இருக்க வேண்டும். அவுலியாக்கு சக்தி இருக்கு, கபர்ஸ்தானுக்கு சக்தி இருக்கு, மகானுக்கு சக்தி இருக்கு என்று நம்பக்கூடிய அந்த கொள்கை உடையவர்கள் அல்ல. அல்லாஹ்வை மாத்திரம் நம்பக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத தூயவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் 40 நபர்கள் அந்த மனிதருக்கு ஜனாசா தொழுகையிலே சஃப்புகளாக நின்று தொழ வைத்த அந்த தொழுகையில் அவர்கள் கலந்து கொண்டு அந்த மரணித்தவர்களுக்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அப்போ அந்த ஜனாசாவில் நாம் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகன் இறந்து விடுகிறார். மகன் இறந்த உடனே குரைப் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறார். அவரிடத்தில் சொல்கிறாங்க, குரைபே வெளியில் போய் பாருங்க, மக்கள்லாம் வந்திருக்கிறாங்களா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஜனாசா தொழுகை அடக்கம் செய்யப்பட போகிறாங்க. அப்போ அவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, ஆமாம் மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, ஜனாசா தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு 40 நபர்கள் இருக்கும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, வந்து தொழுகைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூது ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷையா இல்லா ஷஃபஹுமுல்லாஹு ஃபீஹி. அப்போ எந்த ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் 40 நபர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நபர்கள் என்று தொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், அந்த ஜனாசாவுக்கு அவனை துவா செய்கிறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ இந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணுங்க, ஆர்வப்படுத்த வேண்டும், செல்ல வேண்டும்ங்கிறதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அடுத்ததாக என்னென்னா, ஜனாசாவை சுமந்து செல்லுதல், அதுவும் என்னதுங்க, ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியம். அப்போ இந்த சுமந்து செல்லுதல் ஆண்கள் செல்ல வேண்டுமா பெண்கள் செல்ல வேண்டுமா என்று சொன்னால் ஆண்கள் தான் ஜனாசாவை சுமக்க வேண்டும், வேறு வழி இல்லை. சுல்லாவுடைய காலத்தில் போர்க்களங்களில் என்ன செய்தாங்க, பெண்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ அங்கே வந்து முறையாக தூக்குவதுக்கு ஆள் இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் அந்த நோயாளி அந்த இறந்தவர்களுடைய உடலை எடுப்பதோ அல்லது அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கோ பெண்கள் என்ன செய்தாங்க, பயன்படுத்தினாங்க. ஆனால் சுமப்பது யாருடைய கடமை அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தான் என்ன செய்யணும், சுமக்க வேண்டும்ங்கிறதையும் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லி தர்றாங்க. இதாவது யாத்தில் ஜனாஸத்து ஃபஹத்தமலஹ ரிஜாலு அலா அனாகிஹிம். ஒரு ஜனாசா வைக்கப்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவை ஆண்கள் தங்களுடைய தோள் மீது என்ன செய்கிறாங்க, சுமந்து செய்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபைன் கானத் ஸாலிஹத்தன் காலத்து கத்திமூனி. அப்போ அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரருக்காக அந்த மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுவார், என்னை சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் நல்ல மனிதராக இல்லை, ஒயின் காணத்த கைர சாலிஹத்தன் காலத்தில் அஹ்லியா யா வைலஹா ஐன ததஹபூன பிஹா. அப்போ அவர் கெட்ட மனுஷராக இருக்கிறாரு, பாவியாக இருக்கிறார் என்று சொன்னால் என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, என்னை எங்கே கொண்டு போகின்றீர்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டே கதறிக்கொண்டே இருப்பார். இந்த சத்தத்தை மனிதர்களை தவிர எல்லாரும் கேட்குறாங்க, மனிதர்களுக்கு தான் கேட்கல. நம்ம சுமந்துக்கிட்டு போகும்போது இப்படி ஒரு சத்தம் வருது, ஆனால் இப்போ அந்த சத்தத்தோட வேறு சத்தம் ஒன்று கேட்டுட்டு இருக்குது, ஷஹாதான்னு சொல்கிறாங்க. அந்த ஷஹாதாக்கெலாம் மார்க்கத்தில் என்னது இல்லைங்க, இடமே இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படிலாம் ஷஹாதா சொல்லலை. அப்படி ஷஹாதா சொல்லி தான் செய்கிறாங்க, சத்தம் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஜனாசாவை அமைதியாக கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும். அப்போ அப்படி தூக்கும்போது நல்லவராக இருந்தார் எப்படி சொல்கிறார், பாவியாக இருந்தால் எப்படி சொல்கிறார். இதை மனிதர்களை தவிர எல்லாரும் கேட்குறாங்க. ஏன் மனிதர்களுக்கு அல்லாஹ் கேட்க வைக்கல அப்படின்னு சொன்னால், ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படாமல் ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஜனாசா ஒருவர் இறந்துருக்கிறாருன்னா அவர் இறக்குற மாதிரி இருந்தால் தான் நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். கையும் காலம் அசைஞ்சால் என்னத்துக்காகும், முடிஞ்சு போச்சு, நமக்கு இல்லாத பயங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். அப்போ அதை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி மனிதர்களுக்கு கேட்டது என்று சொன்னால் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படாமல் என்ன செய்யப்படும், ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அதனால் ஆண்கள் என்ன செய்யணுங்க, அந்த ஜனாசாவை முறையாக தூக்கி கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும். பெண்கள் ஜனாசாவுக்கு பின்னாடி வரலாமான்னா வருவதற்கு தடை இல்லை, அதே நேரத்தில் வராமல் இருப்பது சிறந்தது. உம்மு அத்தியார் இல்லாத சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். நுஹீனா அன் இத்திபாஇல் ஜனாயிஸ் வலம் யஅஸம் அலைனா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு பின்னால் நாங்கள் போகிறத எங்களுக்கு தடுத்தார்கள். அப்போ ஏன் தடுத்தாங்க, ஆண்களை பொறுத்தவரை பொதுவாக கவலையில் துக்கத்தில் கொஞ்சம் நினச்சிவாங்க, மனதைரியத்திற்கு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடலாம். பெண்களை பொறுத்தவரை இலகியவர்கள் சீக்கிரம் நினச்ச மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த விஷயத்தில் ஜனாசாக்கு பின்னாடி வரக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தில் வந்து நிச்சயம் ரசூலுல்லாஹ் கடுமை காட்டவில்லை, அதே நேரத்தில் தடுத்திருக்கிறார்கள்
அப்படிங்கிற அந்த செய்தியை என்ன செய்கிறாங்க பார்க்குறோம். அப்போ பெண்கள் ஜனாசாவில் வந்து என்ன செய்யலாம், பின்னாடி வருவது தடையல்லை. அதே போல் வந்து ஜனாசாவை நம்ம தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜனாசாவுக்கு முன்னாடி செல்லாமல் ஜனாசாவை முன்னே கொடுத்துட்டு அனுப்பிட்டு நாம் பின்னாடி செல்வது ஒரு சுன்னத். அதே ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ஜனாசாவுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம், பின்னாடி போக வேண்டும் அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அதே போல் ஜனாசா கொண்டு போகப்படுகிறது, ஏதோ ஒரு ஜனாசா, எங்கேயோ ஒரு ஜனாசா நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஜனாசா தூக்கி செல்லப்படுகின்ற பொழுது நாம் அதற்காக வேண்டி என்ன செய்யணுங்க, எழுந்திருத்து நிற்க வேண்டும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். இதா ரஅய்துமுல் ஜனாஸத ஃபகூமு ஹத்தா துஹல்லிஃபகும் அவ் தூதா. ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது என்று சொன்னால் அதுவரை நீங்கள் அதை கொண்டு போகும்போது எழுந்து நில்லுங்க, உங்களை தாண்டி அது போக வேண்டும், அல்லது அந்த ஜனாசா கொண்டு வைக்கப்படக்கூடிய இடங்கள் வைக்கின்ற வரை, அது அடக்கம் செய்யப்படுகின்ற வரை நீங்கள் என்ன செய்துக்காங்க, எழுந்து நில்லுங்கள் என்று என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஜனாசாவை பொறுத்தவரை அந்த மாதிரியாக நம்மளை கிராஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதற்காக வேண்டி என்ன செய்யணுங்க, எழுந்திருத்து நிற்க வேண்டும். அதே நேரத்தில் மாட்டு மத ஜனாசாவாக இருந்தால் அவருடைய சடலங்களாக இருந்தால் அதற்கு எழுந்து நிற்கணுமா வேண்டாமாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு யூத ஜனாசாவுக்கு என்ன செய்தாங்க, எஞ்சி நின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை யூதருடைய ஜனாசா தானே அப்படிங்கும்போது அவரும் ஒரு மனிதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. இது வந்து என்ன செய்யுது, ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிற்கலை அப்படிங்கிற கருத்துகளும் அறிஞருக்கு மத்தியில் இருக்கிறது. அப்போ முஸ்லீமுடைய ஜனாசாவாக இருந்தால் என்ன செய்யணுங்க, நாம் வந்து எழுந்திருத்து நிற்பது எனது சுன்னத். அதே போல் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நாம் என்ன செய்யுங்க, அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னால் ஜனாசாவில் தொழுகையில் கலந்துக்கிறோம், முக்கியமானது தான். அதே போல் கபர்ஸ்தானுக்கு போய் அங்கே வந்து என்ன செய்கிறோம், நின்று என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு என்ன செய்கிறோம், திரும்பி வந்துடுறோம். அப்போ அங்கேயும் முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னால் அவருக்காக வேண்டி என்ன செய்யணுங்க, துவா செய்யக்கூடிய கடமை இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் ஃபஇன்னஹு அல்ஆன இஸ்அல். உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் அங்கே நின்று துவா செய்யுங்கள், அவர் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார், அவருக்கு விசாரணை இருக்க, கடுமையான ஒரு விசாரணை இருக்கிறது. எனவே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அங்கே வந்து நின்று என்ன செய்யுங்க, துவா செய்யுங்கள் என்று என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்திருக்கிறாங்க. அதே போல் நம்மையும் என்ன செய்திருக்காங்க, துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஜனாசாவினுடைய ஒழுங்குகளாக நம்ம பார்க்கும்போது ஜனாசாவை அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த அடக்கம், கபர்ஸ்தானில் இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அடக்கம் செய்கின்ற பொழுது அவருடைய முகத்தை கிப்லாவை நோக்கி திருப்பி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லா வாலா சுன்னத்தி ரசூலில்லா. அந்த இறந்தவருடைய முகத்தை கிப்லா பக்கம் திருப்பி வச்சு அவருக்கு என்ன செய்யணுங்க, லேசாக திருப்பி வச்சு பிஸ்மில்லா வாலா சுன்னத்தி ரசூலில்லா என்று அந்த வார்த்தையை என்ன செய்யணுங்க சொல்லி அவரை அடக்கம் செய்வதும் சுன்னத்து அப்படிங்கிறத செய்தி ஹதீஸ்களில் அபூதாவுத் என்ற நூலில் பார்க்குறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இறந்த பிறகு ஏன்னா சடங்குகள் நிறைய இருக்குது. ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை அடக்கம் செய்கின்றவரை, கபர்ஸ்தானை கொண்டு வச்சு அடக்கம் செய்கின்றவரை மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத நிறைய சடங்குகளை இன்றைக்கி செய்கிறோம். அப்போ அந்த சடங்குகள் எதுவுமே மார்க்கத்தில் என்னதுங்க சொல்லித்தரப்படவில்லை. அதெல்லாம் என்னதுங்க நன்மை தரக்கூடியதல்ல, பாவத்தை சம்பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். குறிப்பாக இறந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபர்ஸ்தானில் நின்று கொண்டு என்ன செய்திருக்காங்க, மக்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனையை கொடுக்க வேண்டும், மரண சிந்தனையை கொடுக்க வேண்டும், மரணத்திற்கு பிறகு மனிதனுடைய நிலை என்ன அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, உரையாகவும் என்ன செய்திருக்கிறாங்க, கபர்ஸ்தானில் செய்திருக்கிறார்கள், பயானாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இதுவும் என்னதுங்க ஜனாசாவினுடைய ஒழுங்குகளாக பார்க்குறோம். இப்படி ஜனாசாவில் வந்து நிறைய ஒழுங்குகள் இருக்குது. அப்போ அந்த ஆதாபுகளை அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி தந்தாங்களோ அந்த ஆதாபுகளோடு என்ன செய்துங்க நிறுத்தி கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாத பிதாத்தான காரியங்களை செய்து அந்த ஜனாசாவுக்கு நமக்கு என்ன செய்யக்கூடாதுங்க, பாவங்களை சேர்க்கக்கூடாது. எனவே இந்த மாதிரியான ஒழுங்குகளை தெரிந்து சரியான முறையில் அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து ஜனாசாவினுடைய ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா அடக்கம் செய்கிறது. அவரை முறையாக கஃனிட்டு அவருக்கு தொழுகை வைத்து முறையாக தஃபன் செய்யக்கூடிய வேலையும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய வேலை. அப்படி தஃபன் செய்யப்படுகின்ற பொழுது அந்த ஜனாசாவுக்காக இருக்கக்கூடிய அவர் யார் இடத்துல கடன் பட்டிருந்தார் என்று சொன்னால் அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு குறிப்பாக அவருடைய குடும்பத்தாருக்கு இருக்கிறது.
இது கடன் சம்பந்தமாக நிறைய செய்திகளை மார்க்க நமக்கு சொல்கிறது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. புகாரியில் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்போ ஒவ்வொரு முஃமினுடைய அந்த உயிர் இருக்குது பாருங்கள், அந்த உயிர் அந்த கடனோடு பிணைக்கப்பட்டிருக்கு. ஆதாரம் இணைங்க, அதை இணைங்க, பானை இணைங்கிற மாதிரி இந்த கடன் மனுஷன் எழுதுருங்க இணைந்து இருக்கிறது. எதுவரை என்று சொன்னால், அந்த ஜனாசாவாக இருக்கக்கூடிய இறந்த அந்த நபருக்கு அவருடைய கடனை அடைக்கின்ற வரை அந்த கடன் அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறந்தவர்களுக்கு அவங்க தொழுகைக்கும் போது கூட இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்படி இருந்தால் அந்த தொழுகைக்கு முன்னாடி அவர்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க, உருவாக்கினார்கள், சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கடன் வாங்கியவர்கள் என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் எழுத்தில் எழுதியிருக்கணும். ஏன்னா திடீர்னு கடன் வாங்கிட்டு ஒன்றுமே சொல்லலை, மூத்தாகிட்டானா நமக்கு தெரியாது, யார்கிட்ட வாங்கணும் எவ்வளோ வாங்கணுங்கன்னு தெரியாமல் போயிடும். அப்போ குறைந்தபட்சம் என்ன செய்யுங்க, கடன்களை எழுதி வைத்திருக்க வேண்டும். உறவுகள், குறிப்பாக அவருடைய வாரிசுதாரர்களோ சொந்த பந்தங்களோ என்ன செய்யுங்க, முறையாக அதை அடைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இதில் சொல்லித்தர்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நடக்கக்கூடிய பெரும்பகுதியான வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அநியாயமும் அக்கிரமும் என்ன அப்படின்னா, இறந்தவர்கள் பேரால் சாப்பாடாக்கி சாப்பிட்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கத்தை 2 விதமாக இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, பொதுவாக யார் இறந்தாலும், அது நம்ம நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான், இறந்துட்டாங்கன்னா 3 நாளுக்கு நிச்சயங்க துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லி தர்றாங்க. அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இறந்து விட்டால் என்று சொன்னால் 4 மாதம் 10 நாள் இதா இருக்கணும். அது ஒரு துக்கம் தான், இதா இருக்கணுங்கிறத மார்க்கம் அழகாக தெளிவாக சொல்லிது. ஆனால் இந்த 3 நாளுக்குள்ள எத்தனை ஃபாத்திகாகளும் எத்தனை சோறுங்கனையும் கிடைக்குது இல்லையா? இறந்த உடனே அநியாயம் அக்கிரமம் எங்கேருந்து படித்தார்கள், யாரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டு வந்தார்கள் தெரியவில்லை. இறந்த உடனே சோறு தான் லிஸ்ட்டை போட்டு என்ன செய்யறான், பாவம் அவர் இறந்து இருக்கிறார், சமூகத்திற்கான உழைத்தவராக இருக்கலாம், அந்த குடும்பத்திற்கான பாடுபட்டவராக இருக்கலாம், எத்தனையோ சுமைகளையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்த மனிதராக இருக்கலாம், நோயில் இருந்தவராக இருக்கலாம், இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்போ அதையெல்லாம் மறந்து அவருக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையை, அவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் மறந்து இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, சோறாக்கி திங்கிறது. 3ஆம் பாத்தியாங்கிறது, அந்த பாத்தியா இந்த பாத்தியா, பாத்தியா ஓதுறாங்களா, அந்த பாத்தியாவில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரான்னு இவனுக்கு என்ன சொல்லுது? இந்த மாதிரி கேடுகட்டவர்களை என்ன பேர் கொண்டு அழைக்கிறது? யோசித்து பாருங்க. நீ சாப்பாடை கொண்டு கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தா போரில் இறந்திருக்கிறார்கள், அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கிடைக்கிறது. அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, உறவுகளை சொந்த பந்தங்களை பார்க்குறாங்க, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஸ்னஊலி ஆலி ஜாஃபர் தஆமா ஃபகத் அதாஹுமா யுஷ்கிலுஹும். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஜாஃபருடைய குடும்பத்துக்கு நீங்கள் சமைத்து கொண்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஜாஃபருடைய குடும்பத்திற்கு நீங்கள் சமைத்து கொண்டு கொடுங்கள், அவர்களுக்கு பெரிய கவலை வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இதை மறந்துட்டாங்க. கொடுப்பதற்கு ஆள் இல்லை, சரி கொடுக்காத பட்டினியாவது கிடக்கணுமா இல்லையா? இறந்தவனை மையத்தை வச்சுக்கிட்டு விதவிதமாக டிசைனாக உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் எங்கேருந்து வந்தது? அப்போ உனக்கு என்ன துக்கம் இருக்குது? எங்கள் அம்மா அம்மான்னு சொல்றியே, எங்கள் அத்தா அத்தான்னு சொல்றியே, ஆனால் அத்தாவை உயிரோடு அவரை மரணிக்க செய்துவிட்டு அவர் உயிரற்ற நிலையில் இருக்கின்ற போது அறுசுவை உணவுகளை சமைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அந்த தில்லு வருகிறது, தைரியம் வருகிறது என்று சொன்னால், அப்போ என்ன பாசம், அவர்கள் பேர் என்ன துக்கம் வச்சிருக்கணும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களை சொன்னாங்க. அப்போ அதனால வீட்டில் சாப்பிடக்கூடாதான்னு கேட்காதீங்க, வீட்டில் சாப்பிடுறது தப்பு இல்லை. இது எங்கேருந்து வந்தது? ஊரையெல்லாம் அழைத்து சாப்பாடு போடணும். ஏன்னா நிறைய பேர் எப்படி தெரியுமா பயமுறுத்தி வச்சிருக்கிறான், அங்கே தான் உண்டு. உங்கள் அப்பா அம்மாவுடைய மரணம் உடல் சாந்தி அடைய வேண்டுமென்றால் இதை செய்ய அதை செய்யணும், அந்த கொள்கையில் சொல்லி கொடுத்துருக்கான் மாற்று மதத்தில். அதே போல தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறான். உங்கள் அத்தா நல்லா இருக்கணும்பா, அவரை உனக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும்னா ஃபாத்தியா போகுது. இறந்த அன்னைக்குங்க மறுநாள், அடுத்த நாள், 3ஆவது நாள், 40ஆவது நாள், வருஷம், அதை விடுங்க, அதாவது காலங்கள் கடந்து விடுகிறது. இறந்த அந்த ஜனாசாவை கொண்டு அந்த கட்டில் படுக்க படிச்சிருக்கிறான், அங்கே வீட்டில் கிடக்குது. அதை வச்சுக்கிட்டு வீட்டில் பிரியாணி போடக்கூடிய அளவுக்கு ஒரு கேடுகட்ட சமூகம் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால், அப்போ மார்க்கத்தை என்னங்க பின்பற்றோம்? மார்க்கம் எங்கே போச்சு?
அப்போ சாப்பாடுன்னா எதையும் மறந்துடுவோம், சாப்பாடுன்னா எல்லாம் மறந்துடும், மார்க்கம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். அப்போ எங்கே இருக்குது? எனவே அன்புக்குரிய சகோதரர், இது முக்கியமான ஒரு விஷயம். இதை முதல்ல கடைப்பிடிங்க. எத்தனையோ அனாச்சாரங்கள் உண்டு, இறந்த வீடுகளில் நடக்கக்கூடிய எத்தனையோ அனாச்சாரங்கள் உண்டு, அதெல்லாம் பட்டியலிட்டு காமிக்கலாம், அதெல்லாம் விடுங்க. முதல்ல இதை களையடுங்க. இறந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உணவு கொடுப்பான். எங்கள் ஊரில் அதுதான் பழக்கம், எங்கள் ஜமாத்தில் அதுதான் பழக்கம். அவங்க வீட்டில் பிரியாணி வைக்க மாட்டாங்க, அண்டா வைக்க மாட்டாங்க, அடுப்பு எரியாது, 3 நாட்களும் அவ வீட்டில் உணவு தயாரிக்க மாட்டார்கள். அப்படிங்கிற அந்த சூழல் எந்த ஜமாத்தில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது? அப்போ நம்மளாம் கேடு கட்டவங்க, அதான அர்த்தம். பக்கத்து வீடுகாரன் ஒரு கேடு கட்டவன், அவன் முஸ்லீம் அல்ல. உறவுக்காரன் கேடு கட்டவன், அவன் முஸ்லீம் அல்ல. நண்பர்கள் கேடு கட்டவர்கள், அவர்கள் முஸ்லீம் அல்ல. ஏன்னா அவன் தான் போய் உட்காந்து சாப்பிட்றான், அவன் தான் பந்தியில் முன்னாடி போய் உட்காந்துருக்கிறான். அன்புக்குரிய சகோதரி, யோசித்து பாருங்க. அப்போ மரணம் என்பது ஒவ்வொருவனுக்கு தான் தெரியும், அதனுடைய வழி தெரியும். யார் யாருக்கு எந்த வழி தெரியுமோ, சில பேர் தொழுகையில் நின்று வந்துடலாம், துவா செய்துட்டு வந்துடலாம், கபிரிஸ்தானில் நின்று வந்துடலாம். இறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறது அவருடைய உறவுனுடைய தொடர்புகளை வைத்து அவரவர்களுக்கு வழி தெரியும். அப்போ அந்த வழியில் நானும் பங்கு கொள்கிறேன், என்னால் செய்த முடிஞ்ச நான் செய்கிறேன் அப்படிங்கிறத விட்டு போட்டு நான் போய் அந்த வீட்டில் பிரியாணி ஆக்குறாங்க, நெய்ச்சோறு ஆக்குறாங்க, அதை ஆக்குறாங்க, இதை ஆக்குறாங்க, அதில் போய் நானும் கலந்து திண்டுட்டு வெக்கங்கட்டு போயிட்டு வெளியே வரான்னா நம்மளாம் யாருங்க? இவர்களை என்னவென்று சொல்லுவது? யோசித்து பாருங்கள். இதில் 78 பாத்தியா, தேவையில்லாத பாத்தியா. அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் கஞ்சி கொடுத்துருக்க மாட்டான், ஒருவேளை சோறை கொடுத்துருக்க மாட்டான், அவனுடைய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க மாட்டான், எதுவுமே செய்திருக்க மாட்டாங்க. இறந்த உடனே எங்கேருந்து தான் காசு வருமோ தெரில, எங்கேருந்து தான் வருமோ தெரில சட்டம், உடனே சோத்தாக்கு பிரியாணி ஆக்கி பாத்தியாவதி கொடு அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கேடுகட்ட சமூகம் இந்த சமூகம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரியான அனாச்சாரங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இது மாதிரியான நிறைய செயல்கள் இந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூது சொன்னத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை சரி செய்து சீராக நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.